Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI with Python series, we are going to learn so many interesting concepts. Let's begin. நெஸ்டட் இஃப்னா எதுவுமே கிடையாதுமா. இஃப் உள்ள இன்னொரு இஃப் யூஸ் பண்றது தான் நெஸ்டட் இஃப். சோ நம்ம இங்க வரைக்கும் பேசிட்டோம். இது பேசலாம். இன்னைக்கு இது பேசுறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது சும்மா எதுவுமே வெரி சிம்பிள் திங்ஸ். நெஸ்டட் இஃப் எல்ஸ் மீன்ஸ் an if else statement inside another if statement. Or in simple words, first there is an outer. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே outer block. if else, that is outer. இந்த உள்ள இந்த if உள்ள இன்னொரு if else இருக்கு பாத்தீங்களா, that is called inside if else statements. So இதுதான் எப்ப நம்மளுக்கு ஒரு if உள்ள இன்னொரு if else இருந்துச்சுன்னா that kind of things we can call it as nested if else ன்னு சொல்றோம். So இங்க என்ன சொல்றாங்க, there is an outer if statement and inside it another if else statement is present, and such type of statement is known as nested if statement. We can use you can use one if or else. If statements, okay, if or else if statements, else if statement inside another if or else if statements. See, you can able to use only the if also, or you can also use what if and else also. You can use together also, no problem. So in the if else, nested if else explanation kaga, I will take one example. 90, okay, y is equal to 67, z is equal to 56. Variables which is the largest number na நம்ம சொல்லிடலாம் x ல இருக்கிறது தான் பெட். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் क्वेश्चंस எழுத போறேன். எப்படினா what I will do first வந்துட்டு x வந்துட்டு y க்கு கம்பேர் பண்றேன். ஒன்ஸ் அது கரெக்ட் நம்ம லார்ஜ்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால we will make use of the operator greater than symbol. ஓகேவா? சோ x greater than y ன்னு செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனா அடுத்து நான் என்ன பண்ணனும்னா z ல கம்பேர் பண்ண போறேன். xன்றது x greater than z ன்னு கம்பேர் பண்ண போறேன். சோ what I am saying here is, if நம்ம வந்துட்டு ரிலேஷனல்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் கம்பேரிங் டூ வேரியபிள்ஸ் தான், you cannot use at a time. நம்ம வந்துட்டு நான் இப்ப நெஸ்டட் இஃப் யூஸ் பண்றதுனால நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நம்ம வந்துட்டு இன்னும் ஈஸியா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். x greater than y ன்னு கொடுத்துறேன். சோ இங்க x greater than y ன்னு அப்ப what is the meaning here? x greater than y ன்னு அப்ப என்ன மீனிங் இதுக்கு? meaning here 90 is greater than 67 அன்னிட்டு. சோ ஆப்வியஸ்லி இது இந்த கண்டிஷன்ன்றது கரெக்ட் தான். எப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ அடுத்து நான் என்ன பண்றேன்னா x வேரியபிள் z ல கம்பேர் பண்ண போறேன். அடுத்து என்ன பண்ண போறேன்? x வந்துட்டு z ல கம்பேர் பண்ண போறேன். here I am using the if keyword. சோ ஒரு if உள்ள இன்னொரு if இருந்துச்சுன்னா which is nothing but it is a nested if பண்ணிட்டு. என்னன்னிட்டு nested if. சோ இப்போ இங்க இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம z ல கம்பேர் பண்ணணும்ன்றதுக்காக உள்ள வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கீங்க. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நீங்க என்ன சொல்லலாம்னா x ல இருக்கிற வேல்யூ தான் பெருசுன்னுட்டு. y ல கம்பேர் பண்ணிட்டு நீங்க இன்னொன்னு z கம்பேர் பண்றீங்க. எப்ப அந்த ரெண்டும் ஈக்குவல் கரெக்ட் ஆகுமோ you can finally declare that x ல இருக்கிற வேல்யூ தான் bigger வேல்யூன்னுட்டு. சோ x ல இருக்கிற வேல்யூ 90 greater than z ல இருக்கிற வேல்யூ 56. சோ இப்போ obviously இது வந்துட்டு ட்ரூ தான். சோ இப்போ நம்ம டூ கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருக்கிறதுனால நான் என்னன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். I can say x has a greater value or x is the largest. So இப்போ நம்ம வந்துட்டு அந்த values கூட print பண்ணனும்னப்ப we have learned the format string learn பண்ணிருக்கோமா. So format string யூஸ் பண்ணிட்டு x variable கொடுத்துட்டு is greater than என்னது greater than greater compare இப்போ நம்ம வெளியே இருக்கிற கண்டிஷன் கரெக்ட் ஆயிட்டு நம்ம உள்ள வர்றோம். இந்த உள்ள இருக்கிறது கரெக்ட் ஆயிருக்கனால நம்ம அந்த இஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறோம். For suppose if I am having a z value as a what is think like that. இப்போ இந்த கண்டிஷன் obviously false. ஓகேவா? நான் ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த கண்டிஷன் obviously false ஆகுது. நம்ம என்ன சொல்லிருக்கோம்? false ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிருக்கிறதுனால யூஸ் else also inside this if. இப்போ என்ன பண்றோம்? else என்ற கீவேர்ட் யூஸ்
ஒன்ஸ் தட் இஃப் கண்டிஷன் இந்த இஃப்ல கொடுத்துருக்கிற மீன்ஸ் தான் உள்ள வந்திருக்கீங்க. ஆனா இங்க ஜெட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இங்க ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க என்னன்னு சொல்லலாம், இங்க நீங்க எக்ஸ் பெருசன் உள்ள வந்தப்போ வைன்றது சின்னதுன்னு உங்களுக்கு இன்டெரக்டா தெரிஞ்சிச்சு. இங்க ஃபால்ஸ் தெரிஞ்சு எக்ஸ் சின்னது ஜெட் கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சப்ப இன்டெரக்டா வை சின்னதுன்னு தெரிஞ்சிச்சு. சோ இங்க நீங்க எல்ஸ் என்னன்னு சொல்லலாம், இன்டெரக்டா என்னன்னு சொல்லலாம், ஃபைனல் டிக்ளரேஷன் ஐ கேன் சே இட் லைக் என்னன்னு சொல்லலாமா? who will say Z is the largest. Z is Z. Yes, Z தான் பெருசுன்னு சொல்லிடலாம். Z is greater than what compared to what values? X and Y. ஓகே, இது கூட ஓகே தான். அப்ப நம்ம ரெண்டு ஃப்ரேம் பண்ணிட்டோம். சோ ஒன்னு உள்ள ஒன்னு ஒரு இஃப் உள்ள இன்னொரு இஃப் இருக்கிறதுனால இது நெஸ்டட் இஃப். இன்னைக்கே முடிச்சிட்டுமா? இல்ல, இன்னும் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கிறதுனால உள்ள வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், இது ட்ரூ ஆகலன்னா எல்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ஃபார் சப்போஸ் ஃபர்ஸ்ட் தே ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதனா இருக்கணும் இல்லையா? சோ அதுக்காக இங்க நமக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. சோ நம்ம இங்க எக்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பிளாக் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும், y கம்பேர் பண்ணிக்கணும். இங்க ஒரு சின்ன லாஜிக் மிஸ் பண்ணக்கூடாது. என்னதுன்னா இங்க பாத்தீங்கன்னா x greater than y and கொடுத்திருக்கேன். நான் 167 and கொடுக்கிறேன். let us think like that. 167 and கொடுக்கிறேன். 167 and கொடுத்திருக்கேன். இங்க இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆச்சு. அப்ப நம்ம எங்க வரோம், டைரக்டா அந்த பிளாக் உள்ளவே போகாம அடுத்த ஆப்ஷனுக்கு வருவீங்க. இங்க நீங்க எப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சோ இன்டைரக்டா நம்ம என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்ன்றது y கன்னா சின்னதுன்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப திரும்பி நீங்க y வந்துட்டு x கம்பேர் பண்ற தேவையில்லை. நீங்க டைரக்டா எதுக்கு கம்பேர் பண்ணணும், z கம்பேர் பண்ணா போதுங்க. புரியுதா என்ன சொல்றணும்? புரிஞ்சுச்சா? clear? Yes ma'am. Okay, so let's see now இதுக்கு என்ன print பண்ணலாம்னா, see what we can print here is we can say இப்ப இந்த condition true ஆச்சுனா I can declare that என்னோட y variable இருக்கிற டேட்டா தான் பெருசுன்னுட்டு. so y is greater than x and z. clear? x and z அவ்வளவுதான் நமக்கு. ஓகே, for suppose இங்க வந்துட்டு என்கிட்ட 256 இருக்கு. so obviously இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு. இங்க வந்து கம்பேர் பண்ணீங்க. இங்க கம்பேர் பண்ணும்போது y-ன்றது z கன்னா சின்னதுதான். பட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு. சோ அடுத்தது நம்ம இன்னொரு கண்டிஷன் எழுதுற தேவையே இல்லை. டைரக்டா எல்ஸ் பிளாக் கொடுத்துட்டு இங்க நம்ம ஃபைனல் என்ன சொல்லிடலாம், சொல்லுங்க. who will say? z சொல்லிடலாமா? z is the final answer. so z is greater than x and y. clear amma? so இப்ப நான் ரன் பண்ணலாம். so நான் இந்த வேல்யூஸ் கொடுத்திருக்கேன். so just run it. so ரன் பண்ண உடனே நீங்க பாத்தீங்கன்னா 256 is greater than 1090 and 167. so இது நமக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்ம இப்ப ஜஸ்ட் எல்லா பிளாக்ஸ் வர்க் ஆகுறதுக்காக நான் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி இங்க வந்து நீங்க ஸ்டாட்டிக்கா கொடுக்கறதுனால நம்ம டைரக்டா ப்ரோக்ராம்லயே போயிட்டு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே நீங்க என்ன யூஸ் பண்ணா டைனமிக்கா ஒர்க் ஆகுது, what you have to use to work in dynamic way, what you have to use to work in dynamic way? Input function ma'am. Yes, input function use பண்ணிக்கோங்க. so நான் இங்க வந்துட்டு every time run பண்ண தேவையில்லை. நான் டைரக்டா இங்க தான் யூஸ் பண்றேன். but you are working with your int data type. so அதனால input function வந்துட்டு நீங்க int டைப் காஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? so இங்க நான் என்ன பண்றேன்னா just 67 to 56. so first இங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸ் நான் கம்பேர் பண்ணி காட்ட போறேன். so what it will happens, so obviously what is output for us, first 90 is greater than 67. இது obviously correct தான். so இப்ப இந்த condition ஆகுமோ it will go inside and it will check with the z variable check பண்ணும்போது இது கூட கரெக்ட்டா ஆயிருக்கிறதுனால automatically it will go inside
அப்ப நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். That is x is greater than y and z. See here 90 is greater than 67 and 56. ப்ராப்பரா வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ண போறேன். இங்க 156 and கொடுக்குறேன். சோ இங்க 156 and கொடுத்தப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் கரெக்ட் தான். இந்த மெயின் அவுட்டர் பிளாக் அவுட்டர் இஃப் கண்டிஷன் கரெக்ட் தான். சோ உள்ள வந்து செக் பண்ணும்போது இஃப் பிளாக் தப்பாச்சு, இஃப் கண்டிஷன் தப்பாச்சு. அப்ப இது ஒர்க் ஆகாது. Then it will come to the else block and it will print this one. That is z is a greater than x and y. That is 156 is greater than 90 and 67. 90 and 67. So நம்ம இது எல்லாமே இந்த else blockோட ஸ்டேட்மெண்ட் எப்படி கொண்டு வரமோ பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த if இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல if எப்படி ஒர்க் ஆகுது, else எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துட்டோம். இப்போ elif எப்படி பார்க்க போறோம் பார்க்கலாம் இங்க. So இங்க நான் என்ன பண்றேன்னா just I will take it like 167 or something like this, whatever you want to take it. So இங்க டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிருக்கிறதுனால நம்ம எங்க வர போறோம்? obviously we will come to which block? elif block வந்துட்டு இங்க கம்பேர் பண்றீங்க. 167 is greater than 156. yes, this condition is true. அப்போ இதுல உள்ள போயிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரோம். சோ பாருங்க 167 is greater than 90 and 150. So this is how you can work with the nested. இது nested if. இந்த nested ifல எத்தனை எழுதிருக்கிறோம் நம்ம. அதே இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எவ்வளவு ஈஸியா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்ப அந்த nested ifக்காக நான் லைன் சொல்லிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேம் ப்ரோக்ராம் லாஜிக் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட், ரிமெம்பர் வச்சுக்கோங்க, ஒரே ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மெயின் வந்துட்டு என்ன செக் பண்ணணும்னா அவுட்புட் இருக்கு. எந்த லாஜிக்கான யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரும் some other will get some other idea. But the final வந்துட்டு என்ன இருக்கணும்னா அவுட்புட் should be the same. prediction ஒரே மாதிரி தான் இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? இல்லைன்னா இப்ப சேம் திங் த்ரீ வேரியபிள்ஸ்ல 3 வேல்யூஸ் கொடுத்துறேன். இப்ப நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம இங்க என்ன பண்றோம்? இண்டிவிஜுவலா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். எதுக்காகனா நம்ம இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே வாட்டி 3 வேரியபிள்ஸ் கம்பேர் பண்றதுக்கு ஆகாது. சோ அதுக்காக நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரே வாட்டி 2 கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரே கண்டிஷனா பைண்ட் பண்ணிடலாம். எப்படி? ஜஸ்ட் சேம் திங், வாட் எவர் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன் த லாஜிக் தேர், ஐ வில் இம்ப்ளிமெண்ட் இட் டைரக்ட்லி ஹியர். இப்போ எக்ஸ் வேரியபிள் ஒய்ல கம்பேர் பண்றீங்க, அட் த சேம் டைம் எக்ஸ் வேரியபிள் ஜெட்ல கம்பேர் பண்றீங்க. சோ இங்க 2 கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால அது ஒரே இதுமா பைண்ட் பண்றதுக்காக we will use a logical operator and operator. எதுக்காக ஸ்பெசிபிக்கா அண்டே நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா அந்த 2 கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும்தான் நான் சொல்றதுக்காக இது எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பெருசுன்னுட்டு. So that's why I'm directly writing x is greater than y and x is greater than z ன்னுட்டு. சோ இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி இங்க வேல்யூஸ் கொடுத்துட்டோம். சோ நான் இங்க சேஞ்சஸ் பண்ணியாச்சு. நான் இங்க திரும்பி நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் லாஸ்ட் செஷன்ல என்னன்னுட்டு, until you initialize different values it will take the same values what you initialized before. ஓகேவா? நீங்க டிஃபரெண்ட் நீங்க சேஞ்ச் பண்றவருக்கு எது நீங்க அந்த வேரியபிள்ஸ்ல வேல்யூஸ் கொடுத்திருக்கீங்களோ அதுவே அப்படியே இருக்கும். ஓகேவா? நீங்க சேஞ்ச் பண்ண அப்புறமா தான் it will get updated. சோ இங்க நான் என்ன பண்றேன்னா I'm going to make use of these things. இங்க ஒரே வாட்டி 90 greater than 67 correct, 90 greater than 56. x வந்துட்டு y க்கு x வந்துட்டு z க்கு ஒரே வாட்டி கம்பேர் பண்ணிட்டீங்க. இப்போ கம்ப்ளீட் கண்டிஷன் இஸ் 1 now. சோ இந்த கம்ப்ளீட் அவுட்புட் இப்போ என்ன வந்துச்சுன்னா ட்ரூ வந்துச்சு. எப்படி? 2 கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆயிருக்கிறதுனால இந்த கம்ப்ளீட் கண்டிஷன் ட்ரூ. இந்த கம்ப்ளீட் கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கிறதுனால it will go inside and it will say for us as 90 is greater than 67 and 56. அதே விதமா இப்ப என்ன பண்றேன்னா இது ஏதாவது ஒரு கண்டிஷன் டிஃபரெண்டா கொடுங்க, ஒரு வேல்யூ டிஃபரெண்ட் பண்ணிடுங்க. ஆப்வியஸ்லி இந்த 2 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ this complete condition is false. அதுக்காக நம்ம என்ன போறோம்? elifக்கு போயிடுறோம். elifக்கு போயிட்டு இப்போ y வேரியபிள் x க்கு கம்பேர் பண்ணிக்கோங்க, at the same time y வேரியபிள் z க்கு கம்பேர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். That's it. First conditionல x with y, x with z. Second conditionல y with x, y with z.
You no need to specify in third condition. Once these two conditions are, because automatically it will treat the last condition as z is greater than, like that. Okay va? So just to make it simple, okay va? Practice panna vanduradhu. So ipo na neenga enna pandrena, same copy paste pannikiren. So now what I can say here, now you are comparing this. So now this will not get executed, because if any one condition getting false, condition will get false. So it comes to the elif, and here it will compare x and y. So obviously these conditions are true. So 167 greater than 90 is true. 156 is true. So obviously the complete condition becomes true. So it will come in, give the output as 167 is greater than 90 and 56. For suppose if I have given something value for z 256 compared to other values, z value is having the more. So that time what I will do means I no need to specify that condition, because if first two conditions are false, indirectly I can say that the z the else block I'm saying it as z is having a greater value. So see here, inga parunga. So ipo enna aachu inga parunga. So if in the two conditions fail ஆயிடுச்சுனா automatically you can finally decide that z is having the greater value. Run பண்ணிடுறேன். See பாருங்க, 256 is greater than 90 and 67. So இப்ப இந்த program பண்ணிருக்கீங்க, இந்த program பண்ணிருக்கீங்க. இந்த program பண்ணும்போது how many lines it is having? See, அதே இந்த program பாருங்க எவ்வளவு இருக்கு lines. So this is how you have to decide. நம்ம எந்த logic use பண்றோமோ அந்த logicல less number of lines இருந்துச்சுனா that will be the perfect. It will take less time. அது ஒண்ணு, ஓகேவா? If they are specifying particular concept to implement that program, அப்ப அந்த concept use implement பண்ணணும். If they are not specifying, you can use whatever you like. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? We are learning very important operators that we will call it as special operators. Special operators are two types: membership operators and identity operators. Membership operators and identity operators. In the membership operators எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா மெயின்லி சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா செக் பண்றதுக்காக நம்ம தேடிட்டு இருக்கிற வேல்யூ அதுல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னுட்டு. எக்ஸிஸ்ட் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு இது கூட பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன்னா with what you are developing a condition that with or getting the boolean value, that we will treat it like a condition. அது மைண்ட்ல வெச்சுக்கோங்க. சொல்ற தேவையில்லை, நீங்க உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடணும். எங்க அவுட்புட்ல பூலோ அது எதிரிந்த வருதோ அந்த அது நம்ம என்ன சொல்றோம்னா இட்ஸ் we call it like a condition. ஓகேவா? சோ இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ்ல டூ கீவேர்ட்ஸ் இருக்கு, in not in. இன்னன்றது என்ன பண்ணுதுன்னா நம்ம தேடிட்டு இருக்கிற வேல்யூ அதுல இருக்கான்னு செக் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. Not in அன்றது quite opposite work ஆகுது. So usually இந்த membership operators வந்துட்டு sequential data types work ஆகுது, like a list, tuple, set, dictionary அந்த மாதிரி data types perform பண்ண போறோம். So இங்க you can also use it in the strings also. Strings is also one type of sequential data type தான், because where it contains a collection of characters. So that then we can so that we can say it's also one type of sequential data type. இப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம்னா we'll discuss. So whatever I wrote here in the PPT, the same I think I explained here. So இங்க inன்றது கூட ஒரு type of keyword தான். இந்த notன்றது நம்ம already logical operatorல படிச்சிருக்கிறது, which is also one type of keyword. இந்த not என்ன பண்றதுன்னா reverses the output of the in. ஓகேவா? இன்னுக்கு true, இன்ன யூஸ் பண்றதுனால நமக்கு true வந்துச்சுன்னா when you are using the not operator, which means it is reversing the output of the in condition. Okay, condition. So indirect என்ன சொல்லணும்னா ஆப்போசிட்டா இன்னுக்கு ஒர்க் பண்றது தான். இது இருக்கிறது நம்ம தேடிருக்கிறது இருந்துச்சுன்னா இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுங்க, அப்ப ட்ரூ கொடுக்கும். இருக்கிறது நம்ம இல்லாதது இருக்குன்னு சொன்னோம்னா இன்னுல நம்மளுக்கு அது ஃபால்ஸ் கொடுக்கும். நாட் இன் என்ன பண்றது நான் எக்ஸ்பிளைன் பிராக்டிகலா பாக்குறோம், வரி பண்ணாதீங்க. நாட் இன் என்னதுன்னா இருக்கிறது நாட் இன் சொன்னோம்னா இல்ல நாட் எக்ஸிஸ்டிங் சொன்னோம்னா ஃபால்ஸ் கொடுக்கும். இல்லாதது நாட் இன் சொன்னீங்கன்னா it will returns true. ஓகேவா? That is what membership operators. So I'll explain in very detail by using an example. Let's take a simple example. I'm just to work with the in operator first. So what I'm going to do here is let's take one variable. Okay, I'm just taking one list data type, list variable.
So list variable is nothing but when you store the list values in one variable, then that variable will call it as a list variable. Okay. So let's take L is equal to, I am just giving few values. Either it may be a same data type or it may have a different data types. So let us give different data types. So whatever you like, you just go on. Okay. Yes, I have given 4 values having different data type. I'm just giving 5 values having different data types. Now, what I'm going to do here is, first thing, what I'm going to do here, one second. What I'm going to do here is, I'll check it. Okay, I'll check whether Dilip exists in the list or not. What is the question? Check whether Dilip under name நம்ம கொடுத்திருக்கிற group of valuesல இருக்கான்னு check பண்ணணும். Okay, Dilip exists or not. So நான் already நம்மளுக்கு தெரியும் இந்த ஒரு மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ்ன்றது பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும்னுட்டு. ஸோ நான் இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குமானா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ த சின்டாக்ஸ். நம்ம எவ்ரி டைம் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த கான்செப்டோட டெஃபினிஷன், அப்புறமா அந்த கான்செப்ட் எப்படி ப்ரோக்ராமிங்கா எழுதிட்டு இருக்கிறோமோ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா இட் வில் பி வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எப்படி லேர்ன் பண்ணீங்கன்னா, ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அந்த டெஃபினிஷன் லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்புறமா சின்டாக்ஸ் லேர்ன் பண்ணுங்க, அந்த சின்டாக்ஸ் ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த அவுட்புட் நீங்க பார்க்காமவே நீங்க அவுட்புட் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ரன் பண்ணி பார்க்கும்போது சேம் அவுட்புட் வந்துச்சுன்னா வாட் எவர் யூ ஆர் ப்ரிடிக்டிங் தட் இஸ் ட்ரூ. ஓகேவா? அந்த மாதிரி இப்ப சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்க தேட போற வேல்யூ, அந்த வேல்யூன்றது அது ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா கொட்டேஷன்ல வைங்க. பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா டைப் you just provide that value. In keyword, the variable name, in which variable you are searching the value, அந்த variable name கொடுக்கணும். So இப்போ நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ள நான் தேடிட்டு இருக்கிற வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால கொட்டேஷன்ஸ்ல வச்சுட்டு இருக்கிற என்னோட வேல்யூ. இந்த கீவேர்ட் எந்த வேரியபிள்ல நீங்க உங்களோட வேல்யூ சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிருக்கிற வேரியபிள் வந்துட்டு எல் வேரியபிள். சோ இது என்ன பண்ணுதுன்னா சீக்வென்ஸ்ல சர்ச் பண்ணும். திலீப் இஸ் ஈக்குவல் டு 89 கிடையாது, அடுத்தது போகும். திலீப் ஈக்குவல் டு திலீப்பா? எஸ், இட் இஸ் ட்ரூ. சோ எஸ், நம்ம தேடிட்டு இருக்கிற வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அது ஒன்னொன்னா இருக்கட்டும், ரெண்டொன்னா இருக்கட்டும், எத்தனையா இருக்கட்டும். சோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? இருக்கு. அப்ப நமக்கு என்ன கொடுக்கும்? இட் ரிட்டர்ன்ஸ் a value as true. இங்க பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னா எது மூலமா உங்களுக்கு பூலியன் வேல்யூ வந்துட்டு இருக்கு? Because of this only, Dilip in L. So that I can call it like a condition. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரணுமா அதுக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த கண்டிஷனை நீங்க பிரிண்ட்ல வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருது. அதே நீங்க இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? இப்ப ரன் பண்றேன். சோ பாருங்க, நான் ஜஸ்ட் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அந்த கண்டிஷனை ட்ரூ கொடுக்கும். அதுக்காக நான் ஓன்லி இஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். If you have a 2 chances like a true or false, then for false block you have to use a else keyword. ஓகேவா? சோ அந்த மாதிரி. சோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, now I am just going to give one more thing. So now I am checking whether having Sai, okay, whether Sai exists in the group of values, whether Sai exists in listல இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. இருக்கா லிஸ்ட் சாயின்றது இருக்கா? இல்ல மேம். சோ என்ன பண்ணதோ பார்க்க போகலாம். இப்போ நம்ம தேடி இருக்கிற வேல்யூ சாயி, இன்னும் கீவேர்ட் இன்னும் வந்துட்டு இருக்கான்னு செக் பண்றதுக்காக மட்டும்தான். இருந்துச்சா ட்ரூ, இல்லையா ஃபால்ஸ், அவ்வளவுதான். சோ எல்ல இருக்கான்னு செக் பண்றீங்க. சோ வாட் இட் வில் ரிட்டர்ன் ஃபார் அஸ் as false. இப்ப இதுவே நீங்க இப்ப நம்மளுக்கு சாயின்றது நம்மளுக்கு 50-50 சான்சஸ் மேபி இருக்கலாம், இல்லாத கிட்ட கூட போகலாம். அப்போ நீங்க ஒரு இஃபே கொடுத்தீங்கன்னா you will not see any output because இந்த ifன்றது only என்னது true block ஆக. So you have to mention for false block also. So what is that? Else block. So here you will print it like not exist. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கையில தான் இருக்குது. ஓகேவா? அந்த கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கணும்.
புரியுதாமா? Yes. So see here how nicely you have developed the statements for those conditions instead of getting the true or false. Okay, like this you have to make it. இப்போ நம்ம படிச்சுட்டது என்னன்னா பிட்டு பிட்டா படிச்சுட்டு இருக்கிறது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம்னா எல்லாமே கம்பைன் பண்றது. இப்போ நம்ம லேபுக்கு போகிறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றீங்க, நம்ம என்ன கான்செப்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல லேர்ன் பண்றோமோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே லேபரேட்டரியில பண்றீங்க இல்லையா? எவ்ரிதிங் புட்டிங் இட் டுகெதர். ஸோ அதே ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேணுமன்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஒன் ஸ்மால் ப்ராஜெக்ட் ஃபார் யூ பீப்புள். அது பண்ணிட்டு அப்புறமா ஐ எம் கோயிங் டு அசைன் ஒன் ப்ராஜெக்ட் டு டூ. அப்போ ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன் ஆபரேட்டர் பத்தி நான் பேசிட்டேன். ஸோ நாட் இன் பத்தி பேசுற தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் குவைட் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுது. இருக்கிறது நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றீங்க, ஃபால்ஸ் கொடுக்கும். அதை இல்லாதது இல்லைன்னு சொன்னீங்கன்னா ட்ரூ கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், நாட் இன் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நாட் இன் சேம் சின்டாக்ஸ். இன் பிளேஸ் ஆஃப் இன் யூ ஆர் யூசிங் த நாட் இன். ஓகேவா? இப்போ நான் சேம் அதே லிஸ்ட் தான் எடுத்திருக்கிறேன். வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ் செக்கிங். ஓகே, செக் திலீப். செக் என்னம்மா? ஓகே, செக் திலீப் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். சேம் क्वेश्चन தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் இங்க என்ன பண்றேன்னா instead of using the in operator, that is an operator only. In is also one type of operator that is called a membership operator. Okay va? So that is a keyword. In is a keyword. Okay. Now இப்போ நம்ம என்ன பண்றேன்னா instead of using the in keyword நான் என்ன பண்றேன்னா I am using here as not in this. நான் the variable செக் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் கொடுக்குறீங்க. So actually delete பண்றோட லிஸ்ட்ல இருக்கு, but you are using the wrong operator, that is not in. So அப்ப நமக்கு அவுட்புட் என்ன கொடுக்குது? It will return for us as what output? Anyone? Yes. So that is what I said. Before running the program, you need to analyze the output. You guess பண்ணனும். False. Because why? Because delete பண்றது இருக்கு, but நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க, not in ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. So obviously what it will return? Your prediction is wrong on it. ஓகேவா? சோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்னா இல்லாதது இல்லன்னு சொன்னப்போ obviously it will return true. So now what I will do, check Harish, okay, exists or not, not existing. Okay, existing or not, so ஒண்ணாவே. So இப்போ நான் என்ன பண்றேன்னா whatever I am searching that value I am going to give. So here I am writing as Harish. So நீங்க எப்பவுமே வேல்யூஸ் ஸ்ட்ரிங்ஸே கொடுத்துட்டு இருக்கீங்க மேம், எதனா ஒரு வேல்யூ கொடுங்கன்னப்ப ஓகே யூ கேன். ஸோ இப்போ நான் இன்டிஜர் எடுத்துக்கோங்க மேம், எனிதிங் யூ கேன் டேக். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் 100. இங்க ஸ்ட்ரிங்ஸ் நம்ம சர்ச் பண்ண போற டேட்டா வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆச்சுன்னா கொட்டேஷன்ஸ், நம்பர் டைப் பண்ணா கொட்டேஷன்ஸ் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றதுக்காக நான் இங்க நம்பர் எடுத்திருக்கிறது. ஜஸ்ட் a minute. So இப்போ 100 என்ன சொல்லலாம், not in here. இப்போ என்ன கொடுக்கும் நம்மளுக்கு, what it will return for us? பாக்குறீங்களா? நம்ம L வேரியபிள் என்ன டேட்டா இருக்குன்னு, L வேரியபிள் இருக்கிற டேட்டா இதுவே தான். சோ இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க, 100 not in L ன்னு கொடுத்திருக்கீங்க. That means what it will return for us? Yes, true, because 100 not in. You are saying correctly only. So not in, yes, 100 L கிடையாது. You are saying your prediction is correct, right? You did the correct thing only. So that's why it's returning true for us. Correct? பார்க்க போற ஆபரேட்டர் வந்துட்டு ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ்மா. இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா,
நம்ம கொடுக்க போற வேல்யூ வந்துட்டு ஐடென்டிட்டி. அது வந்துட்டு மெமரி லொகேஷன்ல எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டோர் ஆகுறது ஒரே லொகேஷன்ல ஸ்டோர் ஆகுதா இல்லைன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக யூஸ் ஆகிற ஆபரேட்டர் தான் ஐடென்டிட்டி ஆபரேட்டர். இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ல வந்துட்டு 2 கீவேர்ட்ஸ் இருக்கு. இஸ் நாட் என்ன பண்ணுதுன்னா, ஃபார் சப்போஸ் இப்ப 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் 2 வேல்யூஸ் ஒரே லொகேஷன்ல இருந்துச்சுன்னா அப்ப அது மீன்ஸ் ஒரே லொகேஷன்ல இருக்குன்னு சொல்றதுக்காக ஈஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரூ கொடுக்கும். இல்லாம நீங்க டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்க ஈஸ் கொடுத்தீங்கன்னா எரர் கொடுக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா 2 டேட்டாஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 45, அப்புறமா y is equal to 76, z is equal to 45 இருக்கு. சோ யூசுவலி இந்த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது மெமரி லொகேஷன்லனா, let us take this as a container ஒரு மெமரி லொகேஷனா எடுத்துக்கோங்க. சோ இப்போ நீங்க xன்றது நீங்க மெமரி லொகேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். let us take an address as id1 ன்னு எடுத்துக்கோங்க. xன்றது ஸ்டோர் ஆயிடுச்சு 45. திரும்பி y-ன்றது கொடுத்திருக்கீங்க. y-ன்றது கூட having some other data. சோ அதுக்காக அது வந்துட்டு some other locationல ஸ்டோர் ஆகும். that is with id2. இப்போ நீங்க z-ன்றது கிரியேட் பண்ணீங்க. அந்த z டேட்டால 45 இருக்கு. So having the same data just like x variable. அப்போ அந்த z-ன்றது கூட இங்கவே ஸ்டோர் ஆகும். Means the same identification. So that is what I am saying. If the two values if two values are same, then they will take the same identity, same memory location. If they are different only, they will occupy the some other location. So to define that one, we will make use of the identity operators, that is and is not. ஈஸ்ன்றது நம்ம இருக்கு மீன்ஸ் சிமிலரா இருக்கு, சிமிலர் லொகேஷன்ல இருக்கு, சேம் லொகேஷன்ல இருந்துச்சுன்னா அப்ப ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். இது குவைட் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுறது இஸ் நாட் ஆபரேட்டர். நம்மளுக்கு அந்த மெமரி லொகேஷனோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னப்ப நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் ஐடி ஃபங்க்ஷன். சோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். a is equal to 56, b is equal to ஒரு 89, c is equal to ஒரு 56 ன்னு கொடுத்துக்கிறேன். சோ யூசுவலி ஏல இருக்கிற டேட்டா 56 தான், c ல இருக்கிற டேட்டா 56 தான். மீன்ஸ் சிமிலர் டேட்டா இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே ஒரே அட்ரஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்னதுன்னா ஐடி ஃபங்க்ஷன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 3 வேரியபிள்ஸ்க்கு ஐடென்டிட்டி செக் பண்ண போறேன். பிரிண்ட் ஆஃப் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும்ன்றதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஐடி ஃபங்க்ஷன் உள்ள a வேரியபிள் கொடுத்துக்கிறேன். சோ அப்போ a வேரியபிளோட மெமரி லொகேஷன் அட்ரஸ் கொடுக்கும். சோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா அதர் வேரியபிளோட லொகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐடி ஆஃப் b, ஐடி ஆஃப் c அன்னிட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஓகேவா? சோ இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க 3த்துக்கு அட்ரஸ் வந்துச்சு. உங்களோட மெமரி லொகேஷன்ல a வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிற வேல்யூ கோட ஐடென்டிட்டி வந்துட்டு இதுதான், b யோட ஐடென்டிட்டி வந்துட்டு இதுவே தான், c யோட இதே மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே லொகேஷன் தான் சேவ் பண்ணிருக்கீங்க. சோ பாருங்க 56 பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க சேம் மெமரி லொகேஷன் தே ஆக்கியூபைட். சோ இப்போ நீங்க செக் பண்ண போறீங்க is கீவேர்ட் யூஸ் பண்ணி செக் பண்ண போறீங்க. பிரிண்ட் ஆஃப் a is b ன்னு சொல்றீங்க. ஆமா, a ஓட மெமரி லொகேஷன் b ஓட மெமரி லொகேஷன் சேம் ஆயிருக்கிறதுனால நீங்க is வச்சுக்கிறதா it returns true for us. சாரி, b ன்றது டிஃபரண்ட் இல்லையமா, சோ அதுக்காக ஃபால்ஸ். அதுவே நீங்க பிரிண்ட் ஆஃப் a is c, என்னமா இங்க போயிருக்கு, a is c மீன்ஸ் a ல இருக்கிற மெமரி அட்ரஸ் b ல இருக்கிற மெமரி அட்ரஸ் டிஃபரண்ட் பாருங்க. a மெமரி அட்ரஸ் இது, b மெமரி அட்ரஸ் ரெண்டுமே டிஃபரண்ட், ரெண்டு சிமிலர் இருக்காது. சோ அதுக்காக நீங்க ஈஸ் அண்ட் கொடுத்திருக்கா ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் தான். நீங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் தப்பு, சோ அதுக்காக ஃபால்ஸ். அதுவே இப்ப நீங்க a மெமரியோட லொகேஷன் c யோட மெமரி லொகேஷன் சேம் ஆயிருக்கிறது, சேம் தான், கரெக்ட் தான் பாருங்க, சேம் தான். சோ அப்ப நீங்க ஈஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட் தான், it will returns for us as true. So this is how it will work. அதே மாதிரி நீங்க is not கூட வர்க் பண்ணிக்கலாம். எப்படி is not quite opposite வர்க் பண்றது. is ஒரு கீவேர்டு, not செப்பரேட் கீவேர்டு. நம்மளோட அவுட்புட்ஸ் ரிவர்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற பாராமீட்டர்ஸ் தான். ஓகேவா? யூஸ் பண்ற இது. ஓகேவா? சோ இது
நாட் ஆபரேட்டர் வந்து நம்மளோட அவுட்புட் ரிவர்ஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுற கீவேர்ட் இது. சோ இப்போ என்ன பண்ணா ரெண்டு மேல கொடுத்த கண்டிஷன்ஸ்க்கு நாட் ஆபரேட்டர் அப்ளை பண்ண போறேன். A is not B. That means what? A is not B means what? A ஓட ஐடென்டிட்டி B ஓட ஐடென்டிட்டி ஈக்குவல் சேம் கிடையாதுன்னு சொல்றதுக்காக சொல்றீங்க. Yes, that is correct. So it will return for us as true. அதே மாதிரி இப்போ நீங்க சேமா இருக்கிறது is not னா அப்போ நீங்க சொல்றது தப்பு. அப்போ it will return for us as false. So this is what identity operators. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Yes, Sridhar, Gautam, Zubaida, understand ஆச்சா? Yes, ma'am. Yes. Yes, ma'am. Identity operators, very simple concept. நீங்க திங்க் பண்ணலாம் மேம், நீங்க வந்துட்டு is operator equal to இங்க வந்துட்டு நீங்க ஐடென்டிமா you cannot compare values directly. You should not compare values டைரக்டா கம்பேர் பண்ண கூடாது. பிகாஸ் இந்த வேல்யூஸ்க்கு ஐடென்டிட்டிஸ் தான் நீங்க கோ த்ரூ பண்ணணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட் ஐடென்டிட்டி. So you have to store your values in one variable. அந்த variables தான் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். You need to evaluate those variables only. ஓகேவா? Okay. Objects is nothing but the variables. Okay. Okay. So this is about identity operators. Hope till here we finished all the operators. அடுத்தது என்னதுன்னா ஆபரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ் என்னட்டுமா. ஆபரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ் என்னதுன்னா எந்த ஆபரேட்டருக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கு, எந்த ஆபரேட்டருக்கு லோயர் ப்ரியாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ நீட் டு நோ அபவுட் திஸ் டேபிள். இந்த டேபிள் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கான்செப்ட்ஸ். சோ அந்த கான்செப்ட்ஸ் கோ த்ரூ பண்ண நம்ம வந்துட்டு இங்க பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் நம்ம படிக்கல. சோ நம்மளோட கான்செப்ட்ல அந்த அது கிடையாது. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வேணும்னா கூட நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல வேணும்னா படிக்கலாம். அதர்வைஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்க்ளூட் தட் ஒன். சோ அதுக்காக தான் நான் இன்க்ளூட் பண்ணல. நமக்கு தேவையில்லை அது பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். ஓகேவா? சோ ஹையர் ப்ரியாரிட்டி வந்துட்டு பவர் ஆபரேட்டர் தான் ஹையர் ப்ரியாரிட்டிமா. லேட்டர் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அப்புறமா டிவிஷன் ஆபரேட்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அடுத்தது அடிஷன் சப்ட்ராக்ஷன். இது எல்லாமே வந்துட்டு பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ்மா. இது எல்லாமே இங்க வரைக்கும் இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். இது நம்மளோட சிலபஸ்ல இப்ப கிடையாது. அடுத்தது கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ்ல இதுக்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அடுத்தது இதுக்கு ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு இது ப்ரியாரிட்டி, ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ்க்கு இது, அப்புறமா இது. ஓகேவா? சோ இது நீங்க கோ ஆன் பண்ணிக்கணும். நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுங்கன்னு சொன்னப்ப நம்ம எப்படின்னா அப்படி பண்ணிட்டோம். அப்படி பண்ணக்கூடாது. அந்தந்த ஆபரேட்டர்ஸ்க்கு எந்த ஆபரேட்டருக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கோ அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு நீங்க அடுத்தது போகணும். ஃபார் சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் த சேம் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம லெஃப்ட் டு ரைட் எவாலுவேட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்காக சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel and support my channel. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.